ஓகே, அன்னைக்கு புஷ் டே. ஸோ பெஞ்ச் வரிசையாக இருக்குது. ஸோ இன்க்ளைன் மிஷின் ப்ரெஸ் வெயிட் வந்து 45 kg, கம்மி வெயிட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் செட் போகலாம். ப்ரோ பண்ணிக்கிட்டா கேபிள் கிராஸ் ஓவர் 45 kg. Best 40 kg. ஹலோ, இன்னைக்கு எதை பற்றி பேசலாம்னு பார்த்தா ட்ரைனிங். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து என்ன எல்லா செட்டும் ஃபெயிலியர் போகிற அப்படின்ட்டு. மசில் க்ரோத் ஆப்டிமலாக க்ரோ ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன ஃபீல்னா, ஒரு 6 to 20 செட்ஸ் ஒர்க்கிங், 6 to 20 செட் பெர் மசில் ஃபார் வீக். இதுதான் வந்து தியரி. அதாவது நீங்கள் வந்து ஒரு 6 to 20 செட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணணும் ஒரு மசிலுக்கும். ஒரு ஐடியல் க்ரோத் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த 6லேருந்து 20 செட்ஸ் வந்து எப்படி வந்து டிஃபர் ஆகும்னா இண்டிவிஜுவலுக்கு ஒன் திங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது நான் வந்து ஒரு மசிலுக்கு 1 வீக்குக்கு 6 செட் போட்டால் எனக்கு வந்து மசில் க்ரோத் இருக்குமான்னு கேட்டால் கன்ஃபார்ம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரையும் இருக்காது மோஸ்ட்லி. ஏன்னா வந்து என்னோட 6 செட்டுங்கிறது நான் வந்து எப்போயோ கடந்துட்டேன் என்னோட ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இப்போ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேபி வீக்லி 6 செட்ஸ் ஆர் 8 செட்ஸே ஒர்க் ஆகும். இப்போ அதே எனக்கு வந்து வீக்லி 6 இல்லாட்டி 8 செட்ஸ் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு ஆகாது. இப்போது நான் எவ்வளோ போடுறேன்னா ஒரு மசிலுக்கும் அது வந்து டிஃபர் ஆகும். எப்படின்னா, இப்போது செஸ்ட்டுனா நான் 8 செட்ஸ் போடுறேன் ஒரு செஷனுக்கு. ஸோ டோட்டலாக 16 செட்ஸ் வீக்குக்கு. அதே மாதிரி தான் பேக்கும் ஒரு 60 செட்ஸ் வீக்குக்கு. பைசப்ஸ் வந்து ஒரு 12 செட்ஸ், அதாவது ஒரு செஷனுக்கு 6 செட் போடுவேன். ஸோ 12 செட்டு. ட்ரைசப்பும் அப்படி தான். நெக்ஸ்ட் என்னென்னா, ஆப்ஸ் வந்து நான் 6 செட்ஸ் தான் போடுறேன் இப்போது. மேபி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இன்னும் ஆப்ஸ் கொஞ்சம் நிறைய போடுவேன். 6 செட்ஸு அது எப்படி இருக்குன்னா, அது ஆப்ஸ் ட்ரைனிங் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு வந்து ஆப்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்த பிளாக் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப்போட்ரோஃபி ஆகணும். இனிமேல் அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் என்னென்னா லெக்கும் எப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 14 செட்ஸு ஒரு வீக்குக்கு. 40 to 50 செட்ஸ் இருக்கும் ஒரு மசிலுக்கு. அதாவது குவாட்ஸ்னால் ஒரு 14 செட்ஸ் வீக்குக்கு. ஒரு செஷனுக்கு ஒரு 7 to 8 செட்ஸ் டிஃபர் ஆகும். சம்டைம் நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன்னா 6 செட்ஸோடு முடிச்சுப்பேன். டயர்ட்னா சம்திங் நியூ, ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக ஹைட்ரேட்டடாக இல்லை,
எனக்கு ஃபட்டிக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் முடிச்சுப்பேன். இப்போ வந்து ஃபெயிலியர் பற்றி பேசுவோம். இப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இல்லை நீ வந்து போடுற ஒரு செஷனில் எல்லாமே ஃபெயிலியர் போறியே, உனக்கு வந்து ரெக்கவர் ஆகுதா அப்படின்ட்டு. எனக்கு வந்து ரெக்கவர் ஆகுது. எனக்கு ரெக்கவர் ஆகுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ரெக்கவர் ஆகாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னா நான் டெஃபினட்டாக வந்து வால்யூமை குறைச்சிருவேன். ஏன்னா ரெக்கவர் ஆகலைன்னா மசில் குரோ ஆகாது. இன்டர்ன் மசில் வந்து அட்ரோபி மேபி ஆக வாய்ப்பு இருக்குது. அது வந்து கன்ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டால் தெரில எனக்கு. பட் ஆனால் ரெக்கவரி இல்லைன்னா நம்ம ஃபட்டிகாக ஃபீல் பண்ணுவோம். அடுத்த செஷனில் புஷ் பண்ண முடியாது அந்த ஒர்க் அவுட்டே. அண்டு அடுத்த நாள் ஒர்க் அவுட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அதான் ரெக்கவரி இல்லாதது. ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டெயின் இருக்கும். இப்போ அப்படி நான் ஃபீல் பண்ணேன்னா ஒன்று வால்யூமை வந்து குறைச்சிருவேன். இல்லைன்னா நான் என்னோட டயட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ சம்திங் லேக் ஆகுது டயட்டில். இப்போ ஒன்று ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணும், இல்லாட்டி கார்பை இன்க்ரீஸ் பண்ணும். நான் அது பண்ண மாட்டேன். இப்போ கட்டிங்கில் இருக்கிறனால எதையும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து வால்யூமை தான் குறைச்சிப்பேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வால்யூமை குறைச்சிக்கங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா எல்லா செட்டுமே ஃபெயிலியர் போகணுமான்னு கேட்டால் கன்ஃபார்ம் இல்லை. இப்போது நீங்கள் இப்போ தான் ஜிம்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்கன்னா என்னை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லா மூமெண்ட்டையும் கற்றுக்கணும். எடுத்தோடனே ஃபெயிலியர், யூடியூபர்லாம் பார்த்துட்டு ஃபெயிலியர், மசில் ஃபெயிலியர் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் திங் வந்து உங்களோட மசிலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். எனக்கு வந்து ட்ரைசப்ஸ் தான், நான் இந்த ஒர்க் அவுட் பண்ணால் இந்த ட்ரைசப்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இப்போது நான் பெக் பண்ணால் பெக் ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் பேக் பண்ணால் லேட் புல் டவுன் பண்ணால் லேட் ஆக்டிவேட் ஆகுது. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஜிம்மில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா மூமெண்ட்ஸையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 month நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்களே ஒரு பெர்ஃபெக்ட் டயட்குள்ளே போயிட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ட்ரைனிங்கில் வந்து ஃபெயிலியரை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு வீக்லேயே ஃபெயிலியர் இன்க்ளூட் பண்ணுறது ஐடியலான்னு கேட்டால் கன்ஃபார்ம் ஐடியல் இல்லை. ஃபஸ்ட் வீக்லேயே வந்து ஃபெயிலியர் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரையும் லிஃப்டே பண்ண உங்களுக்கு அந்த லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸே இருந்திருக்கு. எடுத்த உடனே நீங்கள் ஃபெயிலியர் ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஒன்று உங்களால் அடுத்த நாள் ஒர்க் அவுட் ஒழுங்காக பண்ண முடியாது, இல்லை அடுத்த நாள் உங்களோட ஆக்டிவிட்டி ஒழுங்காக பண்ண முடியாது, இல்லாட்டி ரெக்கவரி ஒழுங்காக இருக்காது, உங்களுக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப. ஸோ அது வந்து இன்ஜுரி கூட காஸ் பண்ணலாம். அதனால் என்னென்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா முதல்ல எல்லா லிஃப்டிங்கையும் கற்றுக்குங்க. கரெக்டான ப்ராப்பர் ஃபார்ம் அதெல்லாம் போட்டு ப்ராப்பரான ஃபார்ம் ஒர்க் அவுட்டுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்குங்க. எனக்கே இன்ன வரையும் சில ஒர்க் அவுட் வந்து வராது. நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மோஸ்ட்லி எல்லா ஒர்க் அவுட்டையும் கற்றுருக்கேன். இன்னும் நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. நான் ஆப்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். வேறு என்ன ஆம்ஸ்ட்ரிங்ஸும் எனக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வராது அவ்வளோவா, ஏன்னா இங்கே ஃபெசிலிட்டி இல்லை அவ்வளோவா. மற்றபடி ஓகே, ஓரளவு எல்லாமே என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஆம்ஸ்ட்ரிங்ஸ் கொஞ்சம் வீக்கு அண்ட் க்ளூட்ஸ் கொஞ்சம் வீக்கு. க்ளூட்ஸ்க்கு வந்து அந்த ஆங்கிள் ஸ்டாப் வாங்கலான் இருக்கேன், க்ளூட் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபெயிலியர் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல மூமெண்ட்ஸ்லாம் கற்றுக்குங்க, ஒர்க் அவுட்ஸ்லாம் நல்லா கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபெயிலியர் வந்து உங்கள் ட்ரைனிங்கில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு 3 months வந்துட்டீங்கன்னா நீங்கள் பெர்ஃபெக்ட் டயட் இருக்கீங்க. அண்ட் மெயின் திங் என்னென்னா, நான் ஃபெயிலியர் பண்ணுறதுக்கு எனக்கு ரெக்கவரிக்கு காரணம் மெயின் என்னென்னா, நான் வந்து கரெக்டான டயட்டில் இருக்கேன். ப்ரோட்டீன் கன்ஃபார்ம் சாப்பிட்ருவேன். ஒரு 182 மினிமம் 180, மேக்ஸிமம் 210 220 வரையும் சாப்பிட்ருவேன். மோஸ்ட்லி 200 சாப்பிட்ருவேன். அதனால தான் எனக்கு ரெக்கவரி இருக்குது. நீங்கள் அப்படி பண்ணலன்னா உங்களுக்கு மேபி இன்ஜுரி ஆகலாம், இல்லாட்டி இருக்கிற மசிலும் சுருங்கலாம், உங்களோட ஸ்ட்ரென்த் கம்மியாகலாம், உங்களோட மூடு வந்து டிப்ரெஸ் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கீங்கன்னா நான் ஒரு ஸ்டேஜில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட் செட் வந்து வார்ம் அப் செட்டு, செகண்ட் செட் வந்து ஒரு மீடியம் டிஃபிகல்ட் செட்டு, தேர்ட் செட் வந்து ஹெவியாக புஷ் பண்ணிடுவேன், அதாவது ஃபெயிலியர். அப்போ நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவேன்னா, ஒரு மசிலுக்கு வந்து ஒரு 4 ஒர்க் அவுட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் செஸ்ட்னா செஸ்ட் இன்க்ளைன் ப்ரெஸ் ஒன்று, அப்புறம் வந்து டம்பிள் ஃப்ளாட் ப்ரெஸ் ஒன்று, அப்புறம் வந்து கேபிள் கிராஸ் ஓவர் ஒன்று, அப்புறம் வந்து கேபிள் பெக் ஃப்ளை ஒன்று, ஆர் டம்பிள் ஃப்ளைஸ் ஒன்று. இது 4 செட்டு. 4 செட்லேயும் இப்படி 4 ஃபெயிலியர் வந்துடும். கிட்டத்தட்ட 4 ஒர்க்கிங் செட் கன்ஃபார்ம், 4 வார்ம் அப் செட்டு. வார்ம் அப்புங்கிறது ஒரு கொஞ்சம் ஈஸியாக லைட்டாக இருக்கும். இடையில வந்து மீடியம் 12 வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் என்னால் வந்து பண்ண முடியும், அது மாதிரி ஒரு கவுண்டாக இருக்கும் 2வது செட்டு. 3வது செட் வந்து என்னால் பண்ண முடியாத அளவு வரையும் நான் புஷ் பண்ணுவேன். தேர்டு வந்து ஃபெயிலியர் செட். இப்படி தான் நான் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணிருந்தேன். இப்போ தான் நான் வந்து எல்லாமே ஃபெயிலியர் வந்து புஷ் பண்ணுறேன். எல்லாமேனா இது வந்து மேபி நான் வந்து வால்யூம் கம்மி பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து போக ரெக்கவரி இல்லைன்னா நான் வால்யூம் கம்மி பண்ணிடுவேன் கன்ஃபார்ம். பட் ஆனால் அந்த வெயிட்டுங்கிறது மாறாது. இப்போ நான் வந்து மோஸ்ட்லி வால்யூம்னா என்னென்னா,
இப்போது நான் 5 செட் போடுறேன். எக்ஸாம்பிள் நான் வந்து 5 செட் போடுறேன்னா ஃபர்ஸ்ட் செட் வந்து ஒரு 35 கேஜில் 10 ரெப் போடுறேன்னா அந்த 35 கேஜில் 10 ரெப் முடிஞ்ச வரையும் போட ட்ரை பண்ணுவேன். போக 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 போகவும் இப்போ நான் 5 செட் போட்டேன்னா எனக்கு ரெக்கவரி இல்லை. நான் ஒரு இப்போ 89 கேஜி இருக்கேன், 89.4 கிட்ட இருக்கேன். இப்போது சம்திங் 84 கேஜி கிட்ட போகிறப்போ எனக்கு வந்து ரெக்கவரி சரியாக இல்லை, எனக்கு மசில்லாம் வலிக்குது, என்னால் அடுத்த நாள் ஒர்க் அவுட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வர்றதுக்கே ஒரு மோட்டிவேஷன், எப்பயுமே மோட்டிவேஷனே இல்லாத மாதிரி இருக்குது, இல்லை எப்பயுமே புஷ் பண்ண முடியல, எனக்கு ஒர்க் அவுட்டே பண்ணுற முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா வால்யூமை வந்து குறைச்சிருவேன். இப்போ 5 செட் பண்ணிட்டு இருந்தேன்னா 4 செட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். 4 செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் செட் ஆனால் வந்து எப்பயுமே குறையாது. ஃபஸ்ட் செட்டுங்கிறது அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் செட்டுங்கிறது அந்த 35 கேஜி 10 ரெப் போட ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் அப்படி உங்களுக்கு ரெக்கவரி இல்லைன்னா வால்யூமை வந்து கம்மி பண்ண பாருங்கள். நான் ரெக்கவரி மீன்ஸ் நீங்கள் பெர்ஃபெக்ட் டயட்டில் இருந்து, மெயின் திங் பெர்ஃபெக்ட் டயட். நீங்கள் பெர்ஃபெக்ட் டயட் இல்லைன்னா, பெர்ஃபெக்டாக என்ன ப்ரோட்டீன், உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனை வந்து சாப்பிட்லன்னா, அண்ட் கார்பையும் ஓரளவு ரொம்ப கம்மியாக இல்லாமல் ஓரளவு தேவையான கார்பை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ரெக்கவரி இருக்கும். அதை தாண்டியும் ரெக்கவரி இல்லைன்னா ஒன்று நீங்கள் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. நான் இதை வந்து ரொம்ப முன்னாடி ஜிம் புதுசில் வந்து நான் இப்படி தான் எனக்கு உடம்புலாம் வலிக்கும். காரணம் என்னன்னா நான் ரொம்ப வீக்லி ஒரு 24 செட்ஸ், ஒரு 25 செட்ஸ் ஒரு மசிலுக்கு போடுவேன். அப்போ எனக்கு வந்து பெருசாக ரெக்கவரியே இருக்காது, மசில் க்ரோத்தும் எனக்கு ஃபீல் ஆகலை. இப்போது நான் அந்த லாஸ்ட்டு காம்படிஷனுக்கு அப்புறம் ஒரு 2 மாதம் வந்து நல்லா சாப்பிட்டேன். அப்போ வந்து வால்யூமை வந்து குறைச்சிட்டேன். அதாவது வீக்லி ஒரு மசிலுக்கு 12 செட்ஸ் தான் டார்கெட் பண்ணேன். ஆனால் எனக்கு அப்போ இருந்த க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கட் பண்ணுறப்ப எனக்கு தெரியும் அந்த 2 months 12 செட்ஸ் ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு. கட் பண்ணுறப்ப எனக்கு மசில் கொஞ்சம் பெருசாக இருந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் எனக்கு வந்து மசில் க்ரோ ஆகிருக்கு. ஸோ அப்போ நான் வந்து முன்னாடி பண்ண அளவுக்கு கூட அதிகமாக பண்ணல, வால்யூம் வந்து ஓரளவு மாடரேட்டு தான் வச்சுருந்தேன். ஆனால் நல்லா சாப்பிட்டேன், கலோரி சர்ப்ளஸில் சாப்பிட்ருப்பேன். கன்ஃபார்ம் ஒரு 3500 சாப்பிட்ருப்பேன் டெய்லி. ப்ரோட்டீனும் ஒரு 150 170 சாப்பிட்ருப்பேன். 150 கன்ஃபார்ம் சாப்பிட்ருப்பேன். கார்பு வந்து நிறைய சாப்பிட்டேன், வெஜிடபிள்ஸ் கார்பு. ஸோ எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 1 kg ஆர் 2 kg வரையும் போட்டிருக்கலாம் 2 monthsல, ஆர் 1 kg ஆச்சும் கன்ஃபார்ம் போட்டிருக்கலாம். ஸோ பார்ப்போம், போட்டிருக்குன்னா எனக்கு தெரியும், சேஞ்ச் தெரியும் இந்த கட்டில். ஸோ நீங்களும் வந்து உங்களோட ஃபெயிலியர் வந்து ட்ரெயின் பண்ணணுமா? பிகினருக்கு ஃபெயிலியர் தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு மூமெண்ட்ஸ் கற்றுக்குங்க. மூமெண்ட்ஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வார்ம் அப் செட், அப்புறம் வந்து மீடியம், அப்புறம் வந்து ஒர்க்கிங் செட், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ப்ராக்ரஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே ஃபெயிலியர் செட்லாம் ட்ரெயின் பண்ண வேணாம். ஸோ அவ்வளோதான், இதை வந்து இதான் சொல்லலான்னு இருந்தேன். ஸோ பார்க்கலாம்.